இந்த கடவுள் டி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, இந்த மார்கழி குரோதி வருடம் மார்கழி மாதம் நல்ல விடுவு காலம்தான். சனீஸ்வரன் நன்னாயிட்டார். குரு தை மாதம் அக்கரம் முறிஞ்சால் கூட இப்போ நல்லா இருக்கும். சர்ப்பங்கள் தொல்லை இல்லை. அருமையான ஒரு காலம் இது. இந்த காலத்தில் செவ்வாய் மட்டும்தான் கொஞ்சம் வக்கரத்தில் இருப்பார். செவ்வாயும் குருவும் வக்கரத்தில் இருப்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. செவ்வாய் வக்கரமாக இருக்கிறதுனால கடகத்தில் பலம் வந்துடும். நீச்ச பங்க யோகாராஜ் கொடுப்பார். ஆக மொத்தம் எதுவுமே பிரச்சனை இல்லை. இந்த மாதம் ஸ்மூத் செயிலிங், சம்சார கடலில் போகிற மாதிரி அந்த அமைப்பில் ஸ்மூத் செயிலிங் நடக்கிறது நமக்கு திருப்தியாக இருக்கும். வெளி வட்டாரத்தில் ஒரே சத்தமாக தான் இருக்கும். கண்ணையும் காலையும் தாண்டி சொல்கிறேன், மூடிக்கிட்டு நம்ம வேலையை பார்த்தா போதும். உனக்கு வேண்டியது எல்லாம் கிடைக்கும். பொருள் வர நிறைய இருக்கும், பணம் நிறைய இருக்கும். நம்மளால் வேலை செய்யவே முடியாது, அவ்வளோ நிறைய இருக்கும். நிம்மதியாக உட்கார்ற அளவுக்கு இருக்கும். எதுவும் பிரச்சனை இல்லை. அது தருத்தரும் இது எல்லாம் வியாதி நோய் ஆக்சிடெண்ட் செத்து போகிறது அடி வாங்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் குறைஞ்சிரும். ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம மூக்கு நுழைக்காத இருந்தால் போதும். தேவையில்லாத விவரங்களுக்கு நம்ம மூக்கை நுழைச்சி புண்ணாக்கிறது நல்லது. ஏன்னான்னு கேட்டால் அப்படி தான். கிருஷ்ணனுடைய காலத்தில் சுற்றி எல்லாருமா இருந்தாங்க. அவர் எப்படி போராடணும்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி நம்ம புத்தியை பயன்படுத்தி நம்மளை எஸ்கேப் ஆகிக்கணும். அவ்வளோதான். தவிர பெரிய நீங்கள் போய் சமுதாயம் ஆட்சி பண்ணுறான்னு போய் இறங்கினீங்கன்னா நீங்கள் தலைகள் தொங்க வேண்டியதும். அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதத்தினுடைய அருமையான ஒரு அமைப்பில் ஒரு பிரச்சனையும் இல்லாத ஸ்மூத் செயிலிங்கில் போயிட்டுருக்கு. உங்களுக்கு சுக்கராச்சாரியார் வேணால் மாறுவார். புதன் அதெல்லாம் சாதாரணமாக மாத கிரகங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. மெயின் கிரகம் சொல்லக்கூடிய சனீஸ்வரன் குரு இவ தான். செவ்வாய் கூட சில மாதம் 3 மாதம் 4 மாதம் உட்காந்துட்டுருவோம் வக்கரமாக. அது ஏன்னா மெயின் சனீஸ்வரன் செவ்வாயின்னு தான் மெயினாக நம்மளுடைய உலக விஷயங்களை நம்மளை ஈடுபடுத்தி அனுபவிக்க வைக்கிறார். மற்றவங்களாம் அனுபவிக்கிறதுக்கு கொடுப்பாங்க தவிர நீ அனுபவிச்சான்னா போனான்னா வந்தான்னா அவன் வேலையை பார்த்து போடுவான். எதுக்கு சொல்கிறேன்னா, தேவர்கள் சுரர்கள் அசுரர்கள் சொல்லக்கூடியவங்களும் அவங்க இருப்பாங்க. குணங்கட்டவங்க, தனக்கு உலகம் எப்படி போனாலும் போடணும், அது அசுரர்கள் பேர். சுரர்கள்னு மற்றவங்களுக்காக பகவான் செஞ்சுருக்கோம். அவங்களுக்காக சர்வீஸ் பண்ண வேண்டியது. இந்த வேலை தான் அவர் வச்சுருக்காரு. இந்த உலகத்தில் பகவான் படைப்பில் படிக்கும்போது நம்ம கூடயே இருக்காங்க தவிர நம்ம எங்கேயா பார்க்குறோமா? பார்க்க முடியாது அவங்களெல்லாம் இல்லையே. இந்த சரீரத்தை வச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு யாருக்கு அந்த அளவுக்கு ஞானத்தை கொடுக்கல. ஞானத்தை மனசில் கொடுத்துட்டு இந்த மனதை பின்னாடி போக விட்டார். ஆனால் தப்பாக எல்லாம் நடக்கும். ஒரு காரியம் நடக்காது. நவகிரக நாள் என்ன தான் போயிட்டாலும் நான் இப்படி தான் இருப்பேன்னு நம்ம அடமெண்ட்டு இருந்தான்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் நீ உன்னையும் உணர்ந்து பாருன்னு சொல்லிவிட்டார். அது சொல்லிடலாம், வாயால் சொல்லிடலாம். அவங்களுக்கு உள்ள கர்மங்களை ஒழுங்காக விடாமல் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள். அது போதும். இஷ்ட தெய்வங்களை வணங்கிக்கோங்க. அதே பகவான் கிருஷ்ணனை விடாதீங்க, பிடிச்சிக்கோங்க. இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இந்த மார்கழி மாதம் சொல்லக்கூடியது உங்களை பொறுத்தவரை டிசம்பர் 16 ஜனவரி 13 வரைக்கும் உள்ள காலம். இந்த காலத்தில் கலைகள் நிறைய செழிப்பாக இருக்கும். எல்லாருக்கும் பணம் வருது. எப்பொழுதும் போல் எல்லாம் அதிகமாக தான் வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதத்தில் எல்லாருக்கும் பணம் நிறைய வரும். எதிர்பார்த்த இனங்கள்லாம் கைகூடும். இதுவும் குறைச்சல் இல்லை. ஏன்னா உங்களுடைய சம்பந்தப்பட்ட ரிஷபத்துக்கு சொல்லக்கூடிய இந்த புதன் மெதுவாக உட்காந்துட்டு தனுசுக்கு சூரியனோடு உட்காந்துருவார். தனுசு சூரியன் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 8ஆம் இட அதிகாரியாக இருக்கேன். சூரியனுக்கு 8ஆம் இட அதிகாரியாக கிடையாது. அந்த குருவுக்கும் சூரியனுக்கும் 6, 8 இருக்குது. ஆனால் வக்கரமாக இருக்குது. அந்த வக்கரமான குரு செவ்வாய் வக்கரமாக இருக்குது. தனுசுக்கு செவ்வாய் முக்கியமானவர். கடகத்தில் உட்காந்துருக்காரு. கடகத்தில் உட்காந்துருக்கும் போது அவர் 6ல் உட்காந்துருக்கார். இவர் 8ல் உட்காந்துருக்கார். மறைமுகமாக கொடுக்குறார். மறைமுகம் ஏன் செய்யணும்னு பல விஷயம் சொல்லியிருக்கேன். மறைமுகம்ன்றது ஒன்றும் இல்லை, என் கண்ணு முன்னாலே இல்லைன்னு அர்த்தம். வேறு ஒன்றும் கிடையாது. ஃபிசிக்கலாக நான் முன்னாலே எதுவுமே செய்யலை அப்படின்னு அர்த்தம்.
அறிவு, புத்தி, ஞானம் அது பிரகாரம் நம்ம யோசிச்சேன்னா புரிஞ்சிடும். நம்ம தேடிட்டு போகணும் எல்லாத்துக்குமே. ஏன்னா உட்கார்ந்துட்டே இருந்தால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. எல்லாம் ஃபிசிக்கலாக கண்ணு முன்னாடியே எல்லாம் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா முடியவே முடியாது. இந்திரநாதி டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட், தேவர்கள் டிபார்ட்மெண்ட்டே உட்காரவே முடியாது. அழிஞ்சிட்டே இருந்தானோம். எல்லாம் சுறுசுறுப்பாக செஞ்சுருக்கணும். அதுக்காக நமக்காக. அப்படி பண்ணும்போது உங்களுடைய தனாதிபதி சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியா அங்கேயே தான் 2ஆம் வீட்டில் அந்த புதன், தனாதிபதி சொல்லக்கூடிய புதன் விஷயத்துக்கு அவர் எங்கே உட்காந்துருக்கார்? சூரியனோடு உட்காந்துருக்கார். அவங்களுக்கு சப்தமத்தில் நேரம் உட்கார்ந்தவர் விச்சியத்தில் உட்காந்துட்டு சத்தம் பண்ணாமல் அப்புறம் இந்த மாதம் மார்கழியினால சூரியனோட உட்காந்துட்டார் தனுசில். உட்காந்துருக்கும்போது இந்த செவ்வாய்க்கு அதே பாருங்கள், செவ்வாய் 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்குனால, அதாவது இந்த சூரியனுக்கும் புதனுக்கும் தனுசுக்கு 8ஆம் வீடு, அதாவது ரிஷபத்துக்கு வீரியஸ்தான செவ்வாய் வீடு. நமக்கு வீரியஸ்தான செவ்வாய் வீடு இருக்கிறதுனால உங்களுக்கு உட்காந்துருக்குனால அது வக்கரமாக ஆகி அதிபலம் கொண்டாச்சு. உட்காந்துட்டு எவ்வளோ அனுகூலம் பண்ணுறாரு பாரு. மறைமுகமாக உட்காந்தாலும் என்ன அனுகூலம்னா, மறைமுகமாக உட்காந்து சத்தம் போடாமல் செய்யலான்ட்டான் வாய மூடி அமுக்கி வாசிக்கிறார். அதை உட்காந்து பண்ணும்போது அந்த உங்களுடைய கர்மஸ்தானம் வீடு சொல்லக்கூடிய அந்த கும்பத்தில் சனீஸ்வரர் உட்கார்ந்துருப்பார். அழகாக சனீஸ்வரர் நன்னாயிட்டார், தெம்பாக இருக்கார். கும்பத்தில் உட்காந்து தெம்பு உட்காந்து பார்க்கும்போது அந்த சனீஸ்வரர் நல்லபடியாக பார்க்குறார். சனீஸ்வரர் நல்லபடியாக இந்த செவ்வாய் வக்கரமாகி பலம் பொருந்தி கடற்கரை அட்டம்ப பார்வையால் பார்க்குறாரு. 8ஆம் பார்வை விசேஷமான பார்வை. 8ஆம் பார்வை செவ்வாய்க்கு. எதுவுமே ஆக்கல் அழித்தல் வார்த்தை சொல்லக்கூடிய விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளை அழித்து நாசமாக்கினா தான் அதை ஆக்க முடியும், திருப்தி ஆக்க முடியும். நம்ம அனுபவிக்கிறோன்னா அப்படியே அனுபவிக்க முடியாது. அது இந்த மாதிரி உழைப்பை கொடுத்து சரீரத்தை கொடுத்து பிசைஞ்சு முடித்து இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் ரிசல்ட்டு வரும், பதில் வரும். அப்போ தான் நல்லா இருக்கும். சமையல் பண்ணும்போது அழகாக அப்படி இப்படி போட்டு என்னென்ன உண்டோ அந்த பக்குவம் பண்ணாலும் நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் வறுக்கணும் பக்கணும் அப்படி சொல்கிறீங்கள, இந்த டேஸ்ட்டு அது வேணும்னா ஹார்டு ஒர்க்கு சாக்ரிஃபைஸ் பண்ண இழக்கணும். சிவபெருமான கழுவு சொல்வார் எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுன்னு. பண்ணால் தான் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். இருக்குன்னா நம்ம அனுபவிக்கணும்னா மற்றவங்களோட தான் நீயா அதுவும் அனுபவிக்க முடியாது. அது தெரிஞ்சு தான் நவகிரக நாயகர்கள்லாம் அந்த அளவு ஓடுறாங்க. நம்ம நல்லாச்சா தான் அவங்களுக்கு ஒரு சோறு கிடைக்கும். இந்த பாரு எப்படி இருக்குது பாருங்கள். அதனால் இந்த செவ்வாய் நல்லபடியாக வக்கரமாகி பலம் பொருந்தி ரிஷபத்துக்கு உரிய செவ்வாய் யாருன்னா களத்திரம் மட்டுமில்லை, அயன சைன போகஸ்தானாதிபதி செவ்வாய் களத்திரமாக இருந்த செவ்வாய் இருந்தால் கூட அயன சைன போகத்துக்கு கொடுத்துருக்காரு. ஏன் அவனுக்கு அயன சைனா நல்ல ருசிகள், கலைகள், ஆற்றலாம் செவ்வாய் தயவு வேணும். அப்போ தான் உணர்ச்சிகள் பொங்கி எழும். அந்த உணர்ச்சிகளை அனுபவிக்கணும்னா செவ்வாய் பண்ணால் தான் முடியும். ப்ரோக்ராம் செவ்வாய் பண்ணி மக்களம் பண்ணால் தான் அட்டகாசமாக இருக்கும். வேறு ஆவேசம் இல்லாத சாதாரண உட்காந்துட்டு அப்படின்னா அது ரசனை இல்லை. அந்த உணர்வுகளை கொட்டணும், அனுபவிக்கணும், அது கொடுக்கணும். அது செவ்வாய் தான் நம்பர் 1. சனீஸ்வரர் அது ஏதாமல் தன்னை ஆட்டிப்பார், அது செயல்படுவார். ஐயோ, அது ரெண்டுமே இருந்தால் தான் நம்ம உலகத்தில் வாழ முடியும். இல்லைன்னா ஒரு மூலையில் உட்காந்துருப்பான். சாமியார்களே அனுபவிச்சுட்டு இருக்காங்க எல்லாத்தையும். நம்ம அனுபவிக்க முடியாதா? இப்படி ஓரத்தில் உட்கார அதுக்காக பூமியில் பிறக்கலை. எல்லாம் அனுபவிச்சுட்டு பகவானோட தேவர்களோடு நம்ம என்ன அனுபவிக்கணுன்றத எத்தனை தேவதைகள் படைச்சிருக்காரு. நல்லா திருப்தியாக அந்த மாதம்தான் இந்த மாதம், இந்த மார்கழி மாதம் தான் கலைஞர்களுக்கு கொண்டாட்டம் தான். எல்லா கலைகளும் பக்தி பிரிவு பிரமேயம் என்னென்ன உண்டோ அத்தனையும் உண்டு. ஆடல் பாடல் டான்ஸ் கலை ஓவியம் ஆர்டிஸ்ட்டு என்னென்ன கோயில் திருவிழாக்கள் என்னென்ன அவங்க சம்மந்தப்பட்ட என்னென்ன விஷயங்கள் உண்டோ அதுக்கெல்லாம் நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் தனி முத்திரை பொதிக்கலாம். அப்பேற்பட்டது பிரிண்டியன்ஸு கோல்சாரத்தில் அந்த அமைப்புகள் கூட அருமையாக இருக்கும், நன்மை அருமையாக இருக்கும். புதன் சந்துசோடு சேர்றாரு. சுக்கரர் மெதுவாக கிளம்பி அந்த கும்பத்துக்கு போயிடுறார், சனியோடு சேர்ந்துடுறார். சனியோட தொடர்பு கொண்டு சுக்கிரன் தொடர்பு கொண்டாதான் செயல்படுத்த முடியும். உணர்வுகளை வெளிக்காட்டுறதுக்கு வேண்டிய வசதிகளை சனீஸ்வரனால் தான் முடியும். சனீஸ்வரர் சுக்கிரோடு தொடரும் போது அந்த ஆற்றல் மிக்க சாப்பாடு பொருள் இது நினைச்சு அந்த கோயில் வனத்தின் பகவான் ஈடுபடுறது, எத்தனையோ தேவதைகள் ஈடுபடுறது, அந்த அனுபவிக்கிறது, ரசனைகள் அவ்வளவோ பாட்டு, சங்கீதம், நடனம், நாட்டியம் என்னென்ன உண்டு அத்தனையும்
சுக்கிரன் மூலம் மட்டும்தான் வர முடியும். குருட்டு கிடையாது. இது குரு நல்லா சௌக்கியம் ஆடலாம், திருப்தியாக போதும் என்ற அளவுக்கு திருப்தியாக சார்த்து அணிஞ்சு லைஃப்பில் அழகாக ஓட்டலாம். எந்த விஷமும் இல்லாமல் வாழ்க்கையில் எளிமையான வாழ்ந்துட்டு போகிறது தான் குரு. அதுக்கு சம்ஸ்காரம் அந்த பொருள்கள்லாம் கொடுக்கணும்னா சுக்கிரன் குரு தான் கொடுக்க முடியும். அந்த ரிஷபத்துக்கு குரு அதெல்லாம் சொல்லாதீங்க. எப்போதுமே ஆடம்பரமாக தொழிறது ரிஷப பீப்புள்னால் கொஞ்சம் ஆடம்பரமாக டிசிப்ளின் அழகாக அனுபவிக்கிறது. வாழ்க்கையில் போக பாக்கியங்களை அனுபவிக்கிறதுனா அது ஆடம்பரம் சொல்லிவிடுறோம். அப்படி ஆடம்பரம் பார்த்தா தகுந்த மாதிரி வாழ்க்கையில் அனுபவிக்கிறது இல்லை. வெறும்னா சாமியார் மாதிரி உட்காந்து இப்படி தான் இருக்கணும், அப்புறம் உலகத்தில் பிறக்கவே வேண்டாம். என்ன கர்மங்கள் ஈடுபட மாட்டாங்க அவங்க. இது கர்மங்கள் ஈடுபட்டால் தான் உனக்கு எல்லா விஷயமும் ரசனைகளும் வரும். ஒரு திருமணம் எடுத்தாலும் சரி, ஒரு குழந்தைகள் பிறந்தே வாழ்க்கை வளர்ந்து அதுக்கு உண்டான அந்த பர்த்டே கொண்டாடுறதும் சரி, எல்லாம் தெய்வங்களோட ஒற்றி அதுக்கு சொன்னாமல் படையல் கொட்டுறதோ அது பண்ணுறதோ அது இந்த சாங்கியங்களை பண்ணாலும் சரி, ஒரு கலை நியாயம் பொருந்தி அமைப்பில் கொடுத்துருக்கான். எதுவுமே இயற்கை வளத்தை எப்படி மெயின்டைன் பண்ணணும் என்னென்னா உண்டு. அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அந்த வெறும்னு அரிசியை வாங்கி அப்படியே சாப்பிட்ருவோமா, எப்படியே காய்கறி அப்படி சாப்பிட்ருவோமா, என்னென்ன உண்டெல்லாம் பண்ணுறோம். ரெசிபி அலங்காரம், ஆடை அலங்காரம் பொருள் இது அவ்வளோ சுக்கிரன் மட்டும்தான். வாழ்க்கைக்கு ரசனைக்கு ஃபுல்லாக சுக்கிரன் தான். அதுதான் சுக்கிர தசை பிறக்கும்போது வரக்கூடாது. ஏன்னா பாழாயிடும், புத்தி கட்டுப்போடு வாழ்க்கையில் உருவிட மாட்டான், அப்படியே போயிடுவான். அந்த கலைஞர்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா அதிகமாக லைஃப்பில் இன்வால்வ் பண்ணிட்டு கலைத்துறையில் ஈடுபட்டு இருக்கிறதுனால அவள் இயல்பான வாழ்க்கையே அமையதில்லை, ஜீரோ. இயல்பான வாழ்க்கையில் குடும்பம் கொடுத்தனும் அது தகுந்த மாதிரி வாழ்க்கையில் அமைப்பு கொடுக்கணும்னா குரு தான் கொடுக்க முடியும். அதுக்காக குரு கொடுக்குறான்றதுக்காக வேண்டி அவ்வளோ என்ன உண்டோ அதான் கொடுப்பார். அது மீறி சுக்கிரன் என்னெல்லாமல் அனுபவிக்க கொடுக்கும்போது போகபாகி கொடுக்கும்போது குடும்பம் பாழாயிடுறது, வேறு ஒன்றும் இல்லை. குடும்பம் இது போய்டுறது, விரிச்சோடு போய்டுறது. ஸோ இதுக்கு சொல்கிறேன்னா நீரும் நெருப்பும் சொல்லக்கூடிய மாதிரி எந்தெந்த பஞ்சபூதங்கள் சொல்கிறோம் அது தனியாக ஒரு ப்ரொப்போர்ஷனேட்டில் பண்ணாதான் அந்த கலவை அமைப்பு இருந்தால் தான் உங்களுக்கு எல்லாமே வாழ்க்கையில் திறம்பட இயக்க முடியும். புரியுதுங்களா? அதுதான் அமைப்பில் தான் வச்சுருக்காரு. நமக்கு கலை படைப்பு மற்றவங்களுக்காக உலகத்தில் அனுபவிக்கிறதுக்காக கலைகளெல்லாம் படைச்சிருக்காங்க. அதை செய்யறதுக்கு கலைஞர்கள் இருக்காங்க. கலைஞர்கள் இருந்தாலும் மட்டும் இல்லை, ஆர்டிஸ்ட்டு, சித்திரம் வரை, ஓவியம், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கணும். இதுவுமே வாழ்க்கையில் போக பாக்கியங்களை அனுபவிக்கிறது போது வெறும் போக பாக்கியங்களை அனுபவிச்சுட்டே இருந்தேன்னா வாழ்க்கை நடக்காது சொல்கிறதுலாம் அர்த்தம் இல்லாதது. வாழ்க்கை நடைமுறையில் என்ன உண்டோ அந்த அளவோடு மெயின்டைன் பண்ணிட்டு போனோன்னா எதுவும் பிரச்சனை இருக்காது. இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் சிறப்பாக இருக்கும். ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஆள் புதன் ஒருத்தர் இருக்கார். செவ்வாய் புதன் இந்த ரெண்டு பேரும் செவ்வாய் வக்கரமாக உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறார். சனீஸ்வரர் தொடர்பு கொண்டு சனீஸ்வரன் தர்மகர்மாதி யோக களத்திரம் தர்மகர்மாதி சொல்லக்கூடிய சனீஸ்வரனை தொடர்பு கொள்வது பாருங்கள், எப்படி பண்ணுறது பாருங்கள். சனீஸ்வரன் நன்னா இருக்கார். வேலைக்காரன் நன்னா இருந்தால் தான் நம்ம வேலை செய்யணும், நமக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியும். அவன் சோர்ந்து போய் உட்காந்து பண்ண முடியலைன்னா எந்த பிரயோஜனம் எழுதக்கூடாது. இந்த வசனையோடு இருந்து பண்ணால் கூட நம்ம எதிர்பார்ப்பு இருந்தால் எதிர்பார்ப்பில் கொடுக்கக்கூடியது உண்டாக்குறது செவ்வாய். செவ்வாய் எப்படி உண்டாரு? அந்த உணர்வுகளை ஒவ்வொரு பாடியிலையும் சரீரத்திலையும் அவர் நவகிரகத்திலிருந்து செயல்படுத்துகிறாங்க. அவங்க அது மாதிரி செயல்படும் போது தான் நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கிறது. நம்மளால் நினச்சா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த உணர்வுகளை எண்ணங்களை தூண்டி விட்டு இந்த மனசு செஞ்சு கொடுத்து அந்த வழிமுறைகளை வெளியே தொடர்பு கொண்டு இத்தனையும் பண்ணி கொடுக்குறது. நம்மளாம் போய் கான்டாக்ட் பண்ணினா ஒரு காரியம் நடக்காது. அதை இந்த மாப்பிள்ளை எல்லாருக்கும் அந்த அமைப்பை கொடுத்துருக்கான். அதுவாக நேரங்காலம் செட்டானு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அமைப்பில் எல்லாத்தையும் கொடுத்து ஏற்படுத்துகிறோம். அந்த மாதத்தில் மார்கழி மாதத்தில் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பசங்களுடைய ஹெல்த்து ப்ராப்ளம்ன்றாங்க. ஒரு ஹெல்த்து ப்ராப்ளம் வராது. உடம்பு வேலை செய்கிற அளவுக்கு வேலை செய்யறதுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கணும். பகவான் உடம்பு சுகத்தை அனுபவிக்கணுன்றதாக சரீரத்தை அப்படியே உட்கார வைக்கல. கை கால் கண்ணு மூக்கு செயல்பட என்னென்ன இயங்கணும். கலை படைப்பு, நடனம், டான்ஸு அதெல்லாம் ஆடுறான், சித்திரங்கள்னு பண்ணுறாங்களே, அவன் என்ன எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணுறான் தெரியுமா உங்களுக்கு. மற்றவங்களுக்காக கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும்போது அவங்க அந்தளவு ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்களே, நீங்கள் அதை ஸ்ட்ரெயின் பண்ண போகிறீங்க. நம்ம அனுபவிக்க தான் போகிறோம், அவ்வளோதான். தவிர எதாவது ஸ்ட்ரெயின் பண்ணுறோமா? அதுதான் அந்த பாராட்டுதல் எப்போதுமே இருக்கணும். கலைஞர்களுக்கு நம்ம பாராட்டு இருக்கணும். அவங்களை என்கரேஜ் பண்ணி செய்யணும், சொல்லணும், அனுபவிக்கணும். அவங்க குடும்பத்துக்கும் வாழ்க்கைக்கு உண்டான வழிகளை பண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் உண்டு. இதுக்கெல்லாம் தான் வாழ்க்கை ஒரு டீம் ஒர்க்காக பண்ண வச்சுருக்குது. கலைஞர்களுக்குள்ள விவசாயம் ஒரு கலைஞன் தான். ஒரு பொருளை ட்ரிம் பண்ணுறானே தலையெல்லாம், அவரும் கலைஞன் தான். கலைஞன்னா ஏதோ நினச்சிருக்காதீங்க.
சௌகரியங்களை உண்டாக்குறதுக்கு முறைப்படி எப்படிலாம் இருந்து பண்ணி அனுபவிக்கணுமோ அதெல்லாம் செயல்படுத்தி நமக்காக கொடுக்குறவங்கலாம் கலைஞர்கள்னு பேர். ரொம்ப பேர் கேட்டால் தீர்மானம் நிலையம் தான் கலைஞர் சொல்கிறான். இல்லை, எல்லாருமே வாழ்க்கையில் படைப்புகளை உண்டாக்கி நமக்காக அனுபவிக்கக்கூடிய அந்த அத்தனை ஆத்மாக்கள் சரீரங்களும் உயிர்களும் கலைஞர்கள் தான். எதுக்கு பண்ணுறோன்னா அவங்கள வச்சு நமக்கு செஞ்சு கொடுக்குறாரு அனுபவிக்கிறதுக்கு. எல்லாம் அந்த அமைப்பில் பார்க்கும்போது ரிஷபத்துக்கு ஸ்பெஷல் சுக்கிரன் தலைவர் இல்லையா, அது படைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார் அவளுக்கு. அது சனீஸ்வரர் முக்கியமாக தர்ம கர்மாதி அவளுக்கு தான் இருக்கார் பாருங்கள். தர்ம கர்மங்கள் வாழ்க்கையில் எல்லா குடும்பத்திலும் எல்லாம் உண்டு. கர்மங்கள்ன்றது குழந்தைகளை கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெறது, அதில் படிக்க வைக்கிறது, ஆரோக்கியத்தை கவனிக்கிறது, இப்படி வெளியில் தொடர்பு வச்சுக்கிறது, உறவுகளோட நல்லதுக்குள்ள அது சம்மந்தம் ஈடுபடுறது, நம்ம பரம்பரை கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுறது, அதுதான் கொடுத்துருக்கான் பகவானை. அந்த அனுபவ ரசனையோடு எல்லாம் அனுபவிக்கிறது. இதுதான் கர்மங்கள். அதில் வரக்கூடிய விஷயங்கள் பாதிப்புகள் பிரச்சனைகள் வரும்போது சமாளிக்கிறது, இது சரிப்படுத்துறது, இவ்வளோ தான் கர்மங்கள். இந்த அமைப்பில் இருக்கும்போது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த புதன் சூரியனோடு சேர்ந்துருக்கார். அழகாக உட்காந்து ரிஷபத்து 8ஆம் வீட்டில் உட்கார்ந்த கூட 6ஆம் வீட்டில் அந்த தனுசுக்கு 2ஆம் வீட்டில் தனுசு ரிஷபத்தில் உட்கார்ந்த இந்த குரு வக்கரமாகி அது ஆட்டோமேட்டிக்காக அந்த உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த குருவை பார்க்குறாரு. 8ஆம் வீட்டு அதிகாரம் சொல்லக்கூடிய அந்த குருவை 6ஆம் வீட்டு அதிகாரம் 8ஆம் வீட்டு அதிகாரி சொல்லக்கூடிய அந்த குருவை தனுசில் இருக்க அந்த குரு வந்து அங்கே உட்கார வச்சுருக்காரு. ரிஷபத்தில் டயட்டில் உட்கார வச்சுட்டு செவ்வாய் முக்கியமான ஆள் கழுத்துற அவரை வந்து 3ஆம் வீட்டில் உட்கார வச்சு வக்கரமாச்சு சனீஸ்வரன் லாபத்தில் உட்கார வச்சு பண்ணி கொடுக்குறாரு. நமக்கு வேண்டியதுன்னா எப்படி வேணால் பண்ணிக்கணும். மறைவு ஸ்தானத்திலே மறைவு ஸ்தானமாக இருக்கணும் அவசியம் இல்லை. வேறு ஆல்டர்னேட்டிவ் வழி தான் அது வச்சுருக்கிறது தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அந்த மாதிரி அமைப்பில் ரிஷபத்துக்கு வேண்டிய அத்தனையும் கிடைக்கிறது, ஒரு பிரச்சனையும் இல்லை. குரு வந்து உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் லாபஸ்தான அதிபதி, அதே மாதிரி 8ஆம் வீட்டு அதிகாரின்னு பார்க்கடாங்க. அது சொன்னாவே அங்கேயே உட்காரல, எல்லா இடத்துலையும் தான் வந்துட்டுருக்கார். அதனால் மறைவு ஸ்தானத்து செவ்வாயை உட்கார வச்சு உண்மையிலேயே பார்த்தோன்னா செவ்வாய் கடத்துறத அந்த வீரஸ்தானத்தில் உட்கார வச்சு பலமாக்கி பண்ணி கொடுக்குறாரு. பார்த்தீங்களா எவ்வளோ. அதனால் இதிலேயே உங்களுக்கு பொறுத்தவரை தெரிஞ்சுக்கலாம். சனீஸ்வரன் மீன் தொடர்பு அந்த செவ்வாயினால் தொடர்பு கொள்ளக்கூடிய காலத்தில் புதன் ரொம்ப முக்கியமான அவரும் தொடர்பு கொள்ள சூரியனோட தொடர்பு கொள்ள காலத்தில் பிரமாதமாக இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அமைப்பில் போகிறது சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.